சகோதர சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் ஈர்ப்பு விதியில் ஈடுபட்டுருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதோ ஒன்று ஈர்க்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறத பயன்படுத்தி நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு வேண்டிக்கிறது, தீப ஒளி பார்க்குறது, அப்புறம் மந்திர உச்சாடனம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டு, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதாங்க. அது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த பற்றாக்குறை வருது? ஒரு வேலை கிடைக்கல, என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டாங்கிறான், என்கிட்ட பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, என்னால் நினச்சபடி வாழ்க்கையாக வாழ முடியல, இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஏதோ முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ முற்பிறவிலையோ இப்பிறவிலையோ ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், அதனோட விளைவு தான் நம்ம இதையெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசு நம்பணும். அதுதான் உண்மை. நம்ம இந்த ஒரு பிறப்பு இல்லை, நம்ம பல பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த பல பிறவிகளில் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம செய்த சிறிய பெரிய தவறுகளோட பாதிப்பு தான் இப்போ நாம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா, அந்த பதிவுகளெல்லாம் நீக்க தெரியணும். அது நம்மளோட அறியாமையை நீக்கி அறிவை புகட்ட கற்றுக்கணும். அது என்ன செய்யணுன்னா, நம்ம ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் தேவையில்லாத பதிவுகளை நீக்கினா தான் அடுத்ததாக நல்ல பதிவுகளை அது கூட அதுக்குள்ளார போடும்போது அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அதுக்குள்ளார நம்ம போட முடியும். அது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட பதிவுகள், கோபம், பொறாமை, எரிச்சல், இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். அதையெல்லாம் வெளியில் தள்ளிட்டு எல்லாரோடைய அன்பாக பாசமாக பழகணும். கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது நான் வேண்டுற ஒரு எனக்கு பொருளே வேணும் அப்படின்னு வேணுன்னா கூட எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பொருள் கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. அதுமாரி என் பொண்ணுக்கு வேலை கிடைக்காத மாதிரி எத்தனையோ ஆத்மாக்கள் பையனுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வேலை கிடைக்கணும் கடவுளே, அவங்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்றவங்களுக்கும் சேர்த்து வேண்டும்போது நம்ம ஒருத்தருக்காக கீழே இறங்கி வரலன்னாலும் கடவுள் பல பேருக்காக வேண்டுறானேன்னு சொல்லிட்டு அவர் மனமிறங்கி நமக்கு உதவி செய்வார். இதுதான் முக்கிய பாயிண்ட்டே. நமக்காக வேண்டவே கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லோரும் எல்லா வளநலங்களோடையும் இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கும்போது கடவுள் அதுக்காக கண்டிப்பாக கீழே இறங்கி வருவார். ஏன்னா ஒரு உயிரில் இல்லை கடவுள், எல்லா உயிர்கள்ட்டையும் அவர் தான் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரே குலம். அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு ஜீவன் வரைக்கும் எல்லா உயிருக்குள்ளரைக்கும் இருக்கிறது கடவுளோட ஒரே கடவுள்லேருந்து பிரிஞ்சு வந்த ஆத்மாக்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பக்குவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியும். அதுமாரி கிடைக்கலையேன்னு கவலைப்படவே கூடாது. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பதிவுகளை நீக்கிக்கிட்டு நம்ம நல்லபடியாக நல்ல அன்பாக மற்ற உயிர்களோட மற்றவங்களோட அன்பாக பாசமாக நம்ம நடந்துக்கும்போது ஏதோ ஒரு வழியில் கடவுள் நமக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. அதனால் எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாமளும் அன்பாக இருந்து அந்த செல்வ வளத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.